ஹாய், இந்த வீடியோவில் நம்ம தென்னைமரம் ஏறுற மிஷினோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த மிஷின் நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நம்ம இந்த வீடியோவில் பர்டிகுலராக இது யார் யாருக்கு சூட் ஆகும், எல்லாராலும் யூஸ் பண்ண முடியுமா, இல்லை ஸ்கில்டு பர்சன் ஆல்ரெடி மரம் ஏற தெரிஞ்சவங்களால தான் ஏற முடியுமா, அதே மாதிரி மட்டைக்கு மேலே டாப் வரைக்கும் ஏறினதுக்கப்புறம் மட்டையை பிடிச்சி எப்படி மேலே ஏறலாம், அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நிறைய பேருக்கு இருக்கிற டவுட், இதை நம்ம மரத்தோட ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு தாட்ஸ் இருக்குது. பட் ஆக்சுவல் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதோட அசம்பிளி ரொம்ப சிம்பிள். நீங்கள் ரோப்பை மரத்தை சுற்றி எடுத்து 2 நாப் இருக்கும், அதில் விட்டு கீழே லாக் பண்ணிங்கன்னா போதும். அதே மாதிரி கை பிடிக்கிற இடம், அந்த ஹேண்டலோட லென்த்து ஷார்ட்டாக இருக்கும், அதுதான் மேலே ரைட் சைடுக்கு எப்போயுமே ப்ளேஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஏறுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதோட ஒர்க்கிங் பிரின்சிபலும் சிம்பிள் தான். நீங்கள் ரோப் நம்ம கால் பெடலோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ கால் தூக்கும்போது ரோப் மரத்தை சுற்றி விரியும். ஒவ்வொரு மேலே ஏறும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு ஏறிக்கலாம். ஜஸ்ட்டு ரொம்ப சிம்பிளான மெக்கானிசம். அதே மாதிரி யார் வேணாலும் ஈஸியாக பழகிக்கலாம். ஈவன் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்கள்ல, கேர்ள்ஸ் யார் வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு ஏற தெரிஞ்சவங்க இந்த மாதிரி தான் ஏறணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மிஷின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2-3 டைம்ஸ் நீங்கள் பாதி மரம், உங்களுக்கு பயம் இல்லாத ஒரு ஹைட் இருக்கும்ல, அது வரைக்கும் ஏறிட்டு இறங்குனீங்கனாலே போதும். இதை பற்றின ஐடியாஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ரொம்ப சிம்பிள் தான். ஏற உங்களுக்கு இன்னுமே ஸ்பீடாக ஏறிட்டு இறங்கிக்கலாம். அதே மாதிரி அடுத்து நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா, நம்ம டாப் வரைக்கும் போயிடுறோம், அங்கேருந்து எப்படி காய் பறிக்கிறது, இல்லை ஏதாவது க்ளீன் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னா 2 டைப்ஸாக நீங்கள் பண்ணிக்கலாம். எய்தர் நீங்கள் மிஷினோட சைடில் லாக்கிங் ஸ்க்ரூ இருக்கும், அதை டைட் பண்ணிட்டீங்கன்னா மிஷின் அப்படியே அங்கேயே நிற்கும். நீங்கள் அதை அப்படியே விட்டுட்டு மட்டையை பிடிச்சி மேலே ஏறி வேலை பார்த்துட்டு கீழே இறங்கிக்கலாம். இல்லை நீங்கள் அந்த இடத்துல நின்று ஒர்க் பண்ணணுன்னா தனியாக சேஃப்டி ஹார்னஸ் இருக்குது. அது மாதிரி நம்ம சேஃப்டி ஹார்னஸ் வேர் பண்ணிக்கும் போது நமக்கு மேலே போய் எதுவுமே மிஷினை ஹோல்ட் பண்ணாமல் நம்ம 2 கையை விட்டு ஃப்ரீயாக ஒர்க் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டும் இருக்கும். அதே மாதிரி இது நின்றுட்டு ஏறுறதுனால கீழே விழுந்துருவோமோ, சேஃபாக இருக்காது அப்படிங்கிற பயப்பட வேண்டியதில்லை. அது நீங்கள் யூஸ் பண்ணும்போது தெரியும் அதோட கன்வீனியன்ட். நீங்களாக கால் எடுத்து குதிக்கணும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் விழுற மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி நார்மலாலாம் நீங்கள் பின்னாடி சாய மாட்டீங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் மேலே ஏறுறது ஈஸியாக இருக்குது, கீழே இறங்குறது எப்படி அப்படின்னு கேட்பாங்க. அது சேம் தான். நீங்கள் மேலே ஏறும்போது மேலே ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க, கீழே இறங்கும்போது கீழே வைக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான்.